நடைபெறுகிறது. ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குவார்ட்டர் ஃபைனலில் தொடர்ந்து செமிஃபைனல் நடக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவார்ட்டர் ஃபைனல் வின் பண்ண மேட்ச்சு விளாண்ட பசங்க அவங்க ஊரில் வந்து கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காவடி எடுக்கிறாங்க, கோவில் பால் குடம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளேயர்ஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மேட்ச்சை அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு எழில் பிரதர்ஸ் டைரெக்டாக செமிஃபைனல் போயிருந்தாங்க குழுக்களில். அவங்களுக்கும் கமிட்டிக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. இப்போ அதாவது எழில் பிரதர்ஸ் வெர்சஸ் பிசிஏ, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைனல் மேட்ச்சு. இந்த டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் யாருன்னு இந்த மேட்ச் முடிஞ்சோன்னு தெரிஞ்சிடும். டாஸை வின் பண்ண எழில் பிரதர்ஸ் பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கான ஓவர் 8. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம குமரேசனை எடுக்கிறோம். நம்ம சேனலோட ஸ்டார்டிங்கில் ஸ்டைலான ஒரு பிளேயர். எழில் பிரதர்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக குமரேசன் மற்றும் நான் சேகரில் விஜய். பிசிஏ அணிக்காக ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு அஜித்தோட ஃபீல்டிங் செட்டு. ஸ்ட்ரெயிட் லெக்கில் ஒரு ஃபீல்டரும் மிடானில் டீப்பாக ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டியிருக்காரு. குமரேசனை பொறுத்த அளவுக்கு எல்லா சைடுமே அடிக்கக்கூடிய பிளேயர். அவருக்கு பவர் பிளேயில் ஃபீல்டிங் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து, குட் ஷாட், சான்ஸ் ஃபார். முதல் பந்தே அங்கே பவுண்டரி. நான் சொன்னது தான் ஃபஸ்ட்டு பாலே நடந்திருக்கு. பவர் பிளேயில் அவருக்கு எல்லா சைடுமே அடிக்கக்கூடிய பிளேயர். செகண்ட் பால், குட் ஷாட், லெக் ஸ்டம்பில், சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி குமரேசன் பேட்லேருந்து. பால் நம்பர் 3, குட் ஷாட், ஒரு கட் ஷாட் கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார். நல்ல ஃபீல்டிங், எளிதாக ஒரு 2 ஓட்டம் வருகின்றன. ஈஸி 2. சான்ஸ் ஃபார். நல்ல ஃபீல்டிங், கண்டிப்பாக பவுண்டரி போயிருந்திருக்கும். சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 12. விக்கெட் லாஸ் பண்ணாமல். செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு நீ உலர தங்கா நேராக உள்ளங்க. நல்ல ஏர்க்கர், நல்ல பந்து, டாட் பால், குட் ஷாட், கேப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. 4 ஓட்டங்களை பெறுகிறது. லெக் பை, டாட் பால், ஷாட்டுங்க, பியூட்டிஃபுல் ஷாட். எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நான் ரொம்ப நேரமாக. கவர்ஸில் நல்ல அடிப்பார் குமரேசனை. இவரோட பேட்டில் இருந்து 4வது பவுண்டரி இது. தங்காவின் பந்து, குட் ஷாட், சான்ஸ் ஃபார். இதுவும் ஒரு பவுண்டரி. எல்லா திசையிலையும் கரெக்டாக ப்ராப்பராக ஆடுறாரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 24. விக்கெட் லாஸ் பண்ணாமல். பால் நம்பர் 2, ஷாட் கேப்பில் போயிருக்கு. வாய்ப்பு இல்லை, பவுண்டரின்னு நினைக்கிறேன். ஓ, செம்ம ஃபீல்டிங், சிங்கிள். ஒரு பெரிய 4. மூலமாக ஒரு குட் ஷாட், ஃபீல்டர் கையிலே டேக்கன். அது விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் இழந்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 27. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. முதல் பந்து, ஷாட், குட் ஷாட்டுங்க. எங்க பின்னாடி போச்சுங்க பந்து. அஜித்தோட 2வது ஓவர் இது. டீமோட 4வது ஓவர். முதல் பாலே லெக் ஸ்டம்பில் தரமான ஒரு 4. குட் ஷாட், ஃபர்ஸ்ட் ரன்னே குயிக்காக ஓடி இருக்காங்க. அதெல்லாம் 2 ரன்னுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங் அங்கே. சிங்கிள். ஷாட், சரியான ஹைட்டு, ஆனால் டிஸ்டன்ஸ் இல்லை. ஓ, கேட்ச் மிஸ்ஸுங்க. நல்ல ஹைட்டு. இது வரைக்கும் இங்கே 2 ரன்னு, இதோட சேர்த்து 3 ரன்னு. ஷாட், குட் ஷாட், சான்ஸ் ஃபார். ஸ்டைலாக ஆடினாரு. 10 ப்ரோ. பவுண்டரி. குமரேசன் பேட்லேருந்து வெறும் பவுண்டரியாக வந்தபடி இருக்குது.
ஃபுல் டாஸ் பால், டாஸாக போடப்பட்ட பந்து அது இதுவும் ஒரு பவுண்டரி. ஒரு 4 பெறுகிறது. சரியா படல, ஃபீல்டர் கையில. தோற்கடிக்கப்பட்ட பந்து ஓவர் த்ரோ. ஓவர் த்ரோ என்ற அடிப்படையில் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 45. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் போடுறதுக்கு பிரபு, அவருக்கு இது 2வது ஓவர். ஷாட், குட் ஷாட். தூக்கி அடிக்கப்பட்ட எங்கேயோ போச்சுங்க இந்த பால். ஒரு மிகப்பெரிய ஒரு 6, மிகப்பெரிய 6 என்றுதான் கூற வேண்டும். குட் ஷாட் அகைன், சான்ஸ் ஃபார். நல்ல ஹைட் போயிருக்கு. டேக்கன் விக்கெட். பிடிக்கப்பட்டு அடுத்த நியூ பேட்ஸ்மேனா விக்கி. குட் ஷாட். இறங்கின ஒரு ஷார்ட் பால் கரெக்டாக அடிச்சாரு. எங்க அடிக்கணுமோ அங்கே அடிச்சாரு. பவுண்டரி. 4 அகைன் ஒரு ஷார்ட் பால், சான்ஸ் ஃபார். அடித்தார். 6. பார்வையாளர்களின் எதிர்பார்ப்பு பிரபுவின் பந்து கார்த்திகி. ரிவர்ஸிப்பு, நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். பட்டார். விக்கெட்டுக்கு பிறகு தஞ்சமடை. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 63. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 6வது ஓவர் போடுறதுக்கு நியூ போலரா கார்த்தி. அணிக்கு அகைன் ஒரு டாட் பால், லெக் பை, சிங்கிள். ஒரு பந்து வீச்சு. நான் ஒரு மிக ஃபுல் டாஸ் பால், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். சிறந்த பந்து வீச்சு. ஒரு ரன்னை மட்டுமே பெற்று தருகிறது. 2 விக்கெட் இழப்பிற்கு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 66. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 7வது ஓவர் போகிறதுக்கு விஜய், நியூ போலரா. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் ஃபார். ஹிமாலயஸ், சிக்ஸர். அடிக்கப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய 6. குட் ஷாட், தூக்கி அடிக்கப்பட்ட சரியான பந்து. ஷாட், சான்ஸ் அது ஃபார். இதுவும் ஒரு 6. அவருக்கு கமிட்டி சார்பாக பாராட்டு. குமரேஷ் ப்ரோ 50 போட்டாரு. நல்ல பேட்டிங். ஃபுல் டாஸ் பால் அகைன். அந்த டைம் கேட்ச்னு நினைக்கிறேன். மட்டை வீச்சு என்று கூற வேண்டும். கேட்ச் டிராப். இப்போதான் 50 ரன் அடிச்சாரு. மிஸ் செய்யப்படுகிறது. 52. நல்ல பேட்டிங் ப்ரோ. எளிதான போன பால் ஒரு ஹைட் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட். 3 ரன்கள். குட் ஷாட். மீண்டும் ஸ்ட்ரைட் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து தடுப்பாரா, தடுக்கப்படுமா? தடுக்கப்பட்டது. லெக் திசையில் தூக்கி அடித்தார். அது ஸ்ட்ரைட் திசையில் தட்டிவிடப்பட்ட பந்து. அது நேருக்கு நேரா பவுண்டரி. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 88. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு கார்த்தி, அவரோட 2வது ஓவர் இது. மிக சிறந்த பந்து வீச்சு. ஒரு ரன்னை ஓவர் த்ரோ. ஓவர் த்ரோ என்ற அடிப்படையில் மேலும் ஒரு ரன். ஷாட். மிக சிறப்பான பந்து வீச்சு. ஆனால் அதை மிக சிறப்பாக விக்கி கையாண்டு சிங்கிள். கார்த்தி. ஷாட். லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 2 ரன்களை மட்டுமே பெற்று தரவில். ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட். அடிப்படையில் அவுட். டாட் பால். மிக ஃபுல் டாஸ் பால், சரியான ஹைட்டு. அடிக்கப்பட்ட பந்து மிக உயரத்துக்கு செல்கிறது. டேக்கன். நல்ல கேட்ச். விக்கெட். எட்ஜே டேக்கன். மிக சிறப்பான விக்கெட். அது அவருடைய விக்கெட்டை பெற்று தருகிறது. மிக சிறப்பு.
8 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 92, 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 93 டார்கெட்டாக ஹோம் கிரவுண்டில் விளையாடுறவங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. விரைவாக தடுப்பு பணியை மேற்கொண்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போயாச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக பிசிஏ அணிக்கு ஸ்ட்ரைக்கில் பாபு இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கரில் பிரகாஷ். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு பாலகங்கா. ஸோ இந்த கிரவுண்டில் 93 அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் இது. இருந்தாலும் அங்கே பவுலிங் லைனப் பயங்கரமாக இருக்குது. இங்கேயும் பேட்டிங் ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால என்ன வேணால் நடக்கும். அணியின் பாலகங்கா டு பாபு. ஃபஸ்ட்டு பால் நேருக்கு நேராக தூக்கி அடிக்கிறார். அவருக்கு நல்ல ஃபீல்டிங் தேவையில்லை, ஏமாற்றி விடுகிறது. 2 ஓடி எடுக்கப்பட்ட 2. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், சரியான ஹைட்டு. பந்து அது தடுக்கப்படுமா? நல்ல ஃபீல்டிங், தடுக்கப்பட்டது. 2. 2 ஓட்டங்களை பெறுகிறது. ஷாட் லீடிங் எட்ஜ். தூக்கி அடிக்கப்பட்ட லவ்லி டேக்கன், விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மனா தங்கா. ஈஸியாக ஒரு 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 7, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நீ போலரா பூமி. செகண்ட் பவர் பிளே ஓவர், முதல் பந்து மறுபடியும் அவர் கையிலே டேக்கன், விக்கெட். சந்தித்த முதல் பந்திலே கேட்சை கொடுத்து வெளியேறுகிறார் பிரகாஷ், எடுத்துள்ளார். அடுத்த நியூ பேட்ஸ்மனா பிரபு. கிரேட் யார்கர், விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மனா கார்த்தி. இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு மேடன் ஓவர் பூமிநாதன், நல்ல பவுலிங். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 7, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் பாலகங்கா. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 9, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவர் போடுறதுக்கு விக்கி நியூபலர். ஜாட், குட் ஷாட். 6, சரி 4. தூக்கி அடிக்கிறது வந்து 4 ஓட்டங்கள். நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டிங் மிஸ் பண்ணி பவுண்டரி. ஆஃப் தி சீல் தூக்கி அடிக்கிறது வந்து ஷாட்டுங்க, சரியான ஷாட்டுங்க. ஸ்ட்ரைக் திசையில் தூக்கி அடிக்கிறது சரியான தூரம், தரமான ஒரு 6. முதல் 6 ஷாட். இது ஒரு நல்ல ஷாட், நல்ல பேட்டிங், பவுண்டரி. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 29, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் போகிறதுக்கு பூமி, அவரோட 2வது ஓவர் இது. ஷாட், நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார். இது ஒரு பவுண்டரின்னு நினைக்கிறேன். கார்த்தி பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. 4 ஓட்டங்கள். இறங்கி வந்து அடிக்க முற்படுகிறார் கார்த்திக். விரைவான ஒரு ஓட்டம் இருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 36, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ போலரா சுரேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். அங்கேயே அடிச்சிட்டு இருக்காருங்க கரெக்டாக எல்லா பாலையும் கார்த்தி. இதுவும் ஒரு நல்ல பவுண்டரி. எங்கள் அணிக்காக சிறந்த முறையில் நல்ல பேட்டிங், ஒரு ஸ்கூப் ஷாட், திரும்பவும் ஒரு பவுண்டரி. கார்த்திக் நிறைவேறுகிறது. கார்த்திக் 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 45, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 7வது ஓவர் போகிறதுக்கு காமேஷ். நெக்ஸ்ட் ஒன் ஷாட். ஆடித்தாடினார் ஸ்ட்ரைக் திசையில் 4 ஓட்டங்களை பெறுமா? சிறந்ததொரு தடுப்பாளர் அங்கே. அருமையாக ஆஃப் திசையில் அடித்தாடினார். 4 ஓட்டங்களை பெறுமா? தடுப்பாளர் விரைந்து செல்கிறார் சுரேஷ். சிறந்ததொரு தடுப்பு பணி, 2 ஓட்டங்கள். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 49. எங்கள் மேட்சோட கடைசி ஓவர் போகிறதுக்கு விஜய். ஓட்டங்கள் பெற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால். ஐடியா பால். ஒரு ரன் மட்டும்.
ஷாட். சிறந்தது ஒரு அடி. சரியான ஹைட்டு. Leg திசையில் சித்தப்பு கையில் சற்று கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க சித்தப்பு. ஃபஸ்ட்டு வாட்டி நான் பார்த்து கேட்சை விட்றாரு. மேலே சரியான ஃபில்டர் ஒரு நேரத்தில். கேட்ச் நழுவிடப்பட்டு எளிதான ஒரு ஓட்டம். குட் ஷாட். அருமையானது ஒரு அடி ஷாட் லெக் திசையில் 4 ஓட்டங்களை பெறுமா? வந்து எங்கே போகுதுன்னே தெரில சூரிய ஒளியில். சிறந்தது ஒரு தடுப்பு பணி. 2 ஓட்டங்கள் மட்டும். அருமையானது ஒரு அடி லெக் திசையில் தடுப்பாளரின் சிறந்த ஒரு ஐயோ ஃபீல்டிங் மிஸ் அங்க. தடுப்பு பணி முயற்சி செய்கிறார். 4 மறுபடியும் அருமையான ஒரு அடி சிறந்தது ஒரு 6 6 ஷாட் அகைன். மேலும் ஒரு 6 சிறந்தது ஒரு அடி. பேக் டு பேக் 6. இதுபோல் 2 ஓவர்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருப்போம். இந்த மேட்சை எழில் பிரதர்ஸ் வின் பண்ணி 25,000 ஃபஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க. மோகன் மீடியா சார்பாக ஆட்டம் முடிவு 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த டோர்னமெண்ட்டில் மீட் பண்ணுவோம் டியர்ஸ். உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வெற்றி பெற்றதாக நீங்கள் அழைப்பை ஏற்று அந்த சிறுபாலக்காட்டு அணியினருக்கு வாழ்த்துக்கள்.